அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரெட் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஃபஸ்ட்டு கடாயில் நல்லா எண்ணெயை ஊற்றி சூடு வந்த பிற்பாடு 2 முட்டையை அதில் உடச்சி ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறணும். சால்ட்டு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். முட்டையை நல்லா கிளறி விட்டு மிக்ஸ் பண்ண பிற்பாடு பொன்னிறமாக வறுத்த பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கிறணும். மாற்றி வச்ச பிற்பாடு அதே கடாயில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறணும். பட்டர் இல்லாதவங்க நெய் இல்லாட்டி எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்த்த பிற்பாடு நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அந்த பட்டரில் ஆட் பண்ணி வதக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம எந்த காய்கறி வேணாலும் யூஸ் பண்ணலாம். முட்டைக்கோசு, பீட்ஸு இது மாதிரி. நான் இப்போ துருவி வச்சுருக்க கேரட்டை அதில் ஆட் பண்ணுறேன். அதுக்கு பிற்பாடு குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருந்ததையும் சேர்த்து நல்லா வதக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கிக்கிறணும். அதுக்கு பிறகு சாதாரணமாக நம்ம மேகிக்கு யூஸ் பண்ணுற மேகி மசாலாவை மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்க விடணும். டேஸ்ட்டுக்காக மேகி மசாலா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தக்காளி சாஸ் சேர்த்துக்கிட்டா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கடைசியாக நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுருந்த முட்டையையும் மிக்ஸ் பண்ணி இந்த மசாலாவையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். அடுத்து ஒரு தோசைக்கல்லில் பட்டர் சேர்த்து ப்ரெட்டு சூடு பண்ணலாம். ப்ரெட்டை 2 பக்கமும் பட்டர் சேர்த்து ப்ரெட்டை சூடு பண்ணணும். அப்போ டேஸ்ட் இன்னமும் சூப்பராக இருக்கும். திருப்பி போட்டு 2 பக்கமும் சூடு வந்த பிற்பாடு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலாவை எல்லா பக்கமும் நிறைய விட்டு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. இதில் சேர்த்த பிற்பாடு இன்னொரு ப்ரெட்டையும் அது மேலே வச்சு கவர் பண்ணி அப்படிக்கா ஒரு திருப்பிடலாம். ப்ரெட்டு 2 பக்கமும் சூடு பண்ணுறாப்புல அப்படி ஒரு திருப்பினோம்னா 2 பக்கமும் சூடு வந்துடும். 2 பக்கமும் சூடு வந்த பிற்பாடு அந்த ப்ரெட்டை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி தக்காளி சாஸ் வச்சு சாப்பிட்லாம். சாஸ் விருப்பப்படுறவங்க வச்சுக்கலாம், இல்லாட்டி சாதாரண சும்மாவே சாப்பிட்லாம். டேஸ்ட்டு செமையாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.